Hi friends, welcome to Sugi Kitchen. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற கற்பூரத்தை வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படி தான் பார்க்க போறோம். First time நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கற்பூரம் எப்போதுமே நம்ம டப்பால போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா நம்ம வெளியே அப்படியே வச்சோம் அப்படின்னா காத்துல கரைஞ்சு போகும். நம்ம திரும்பி போய் பார்க்கும்போது கற்பூரமே அங்க இருக்காது. அதனால டப்பால போட்டு நல்லா டைட்டா மூடி வைக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. நல்ல பொடியாக்கி அந்த தண்ணியில போட்டுருங்க. போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வீட்டு வாசல்ல தெளிக்கிறதுக்காக. கற்பூரம் ஒரு வாசனை நிறைந்த பொருள். கற்பூரம் கலந்து இந்த தண்ணியை வீட்டு வாசல்ல தெளிக்கும் போது பூச்சி, ஈ, எறும்பு எதுவுமே அந்த வாசனைக்கு பக்கத்துல வராது. வீட்டு வாசலும் நல்ல நறுமணமா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த தண்ணியை தெளிச்சிக்கலாம். இது தவிர வீட்டில் ஈ, எறும்பு எந்த பக்கமாவது நடமாடிச்சு அப்படின்னா கொஞ்சம் கற்பூரத்தை தண்ணியில கலந்து அதை தெளிச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கிற ஈ, எறும்பு எல்லாமே ஓடி போயிடும். செல்ஃப்லலாம் கூட நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும். பூச்சிகள் தொந்தரவுலாம் இருக்கும். இந்த பூச்சி தொந்தரவு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா கிச்சனில் இருக்கிற செல்ஃப் முதற்கொண்டு எல்லா செல்ஃப்லையும் நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு இந்த கற்பூரம் கலந்த தண்ணி அதில் தெளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டோன்னா போதும். எந்த பூச்சியுமே அந்த பக்கத்துலேயே வராது. தொடச்சி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட பொருளெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். ஹால், பெட்ரூம், கிச்சன் முதற்கொண்டு எல்லா செல்ஃபுக்குமே நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அடுத்து நைட்டு நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா சிங்கில் ஒரு கற்பூரத்தை எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இந்த கற்பூரம் இந்த சிங்கில் எந்த பூச்சியும் வராமல் தடுக்கும். கரப்பாம்பூச்சி முதற்கொண்டு சிங்குக்கு அடிப்பக்கத்துலேயும் நம்ம கற்பூரம் போட்டு வச்சுக்கலாம். சிங்குக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது எந்த பூச்சியுமே அந்த பக்கம் வராது. சிங்கும் நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பீரோவில் நிறைய துணி மடித்து வச்சுருப்போம். இந்த துணியெல்லாம் வாசனையாக இருக்கணும். பீரோலையும் எந்த பூச்சியும் வரக்கூடாது அப்படின்னா ஒரு கற்பூரத்தை எடுத்து ஒரு ஓரமாக ஒரு மூலையில் போட்டு வச்சிட்டோன்னா போதும். கொஞ்ச நாளில் அந்த கற்பூரம் கரைஞ்சி போகும். ஆனால் அந்த வாசனை எல்லா ட்ரெஸ்லையும் இருக்கும். பீரோவும் திறக்கும் போது நல்ல மனமாக இருக்கும். எந்த பூச்சி தொந்தரவும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற பர்ஸு, பேகு இதிலலாம் கூட கற்பூரம் போட்டு வச்சுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். பேகு திறக்கும்போது, பர்ஸை திறக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம லஞ்ச் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். ஸ்கூல் கொண்டு போகிற பேக்லேயும் போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய ஷூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷூவில் போட்டு வச்சுக்கலாம். பூச்சி எதுவும் ஷூக்குள்ளே போகாது. முக்கியமாக பர்ஸில் வச்சுக்கோங்க. பணம் வைக்கிற இடம் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சூப்பரான ஒரு பொருள் தான் கற்பூரம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற குங்குமம் நாள் ஆக ஆக அதுலேருந்து எந்த மனமுமே இருக்காது. ஸோ ரொம்ப டல்லாகிரும். வாங்கின புதுசில் நல்ல குங்குமம் மனத்தோடு இருக்கும். ஆனால் அது போக போக அந்த மனம்லாம் இருக்காது. ஸோ இது எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கணும். குங்குமம் திறக்கும் போதே வாசனையாக இருக்கணும். அதோட கலர் எதுவும் மங்கி போகக்கூடாது. எப்பவும் புத்தம் புதுசாக இருக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக கற்பூரத்தை பொடிச்சு போட்டுக்கோங்க. அதை குங்குமத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ குங்குமம் எப்போ திறந்து பார்த்தாலும் நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த சாம்பிராணியில் நெருப்பு பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நம்ம கற்பூரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கற்பூரத்தை வச்சு அழகாக பற்ற வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம விளக்குலாம் ஏற்றும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா விளக்கு திரி பக்கத்தில் நம்ம ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றி விட்டுட்டோன்னா போதும். சூப்பராக விளக்கு பிடிச்சிரும். ஒரே குச்சியில் நம்ம இதை ஏற்றி முடிச்சிடலாம். அது மாதிரி தான் விறகு அடுப்புமே தீ பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சிட்டோன்னா ஒரே குச்சியில் வேலை முடிஞ்சிடும். தீயும் ஈஸியாக பற்றிக்கும். இப்போ இது எரிஞ்சு முடிஞ்சுது பாருங்க. ரொம்ப சூப்பராக அந்த சாம்பிராணி பற்றிக்கிச்சு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பற்ற வைக்க தேவையில்லை. அடுத்து வீடு துடைக்கிறதுக்கும் நம்ம கற்பூரம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் வீடு துடைக்கிறதுக்கு நம்ம பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு நம்ம துடைக்கிறதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவோமோ அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கற்பூரத்தை பொடிச்சு போட்டு நல்லா தண்ணியை கலக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம எப்பவும் போல் வீடு துடைக்க யூஸ் பண்ணிக்கலாம். கற்பூரம் சேர்த்துருக்கிறதுனால பூச்சி, ஈ, எறும்பு தொல்லை எதுவுமே இருக்காது. அதோட வீடும் நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டை நறுமணமாக வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னவோ பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக கம்மி விலையில் கிடைக்கிற கற்பூரத்தை அந்த மாதிரி தண்ணியில் கலந்து நம்ம வீடு துடைச்சாலே போதும். வீடு நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கற்பூரத்தை வீட்டுக்கு எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.